மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே மீண்டும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு கந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் சொல்லுகிறான், இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவரை வைத்த இடம் இதோ. என் இயேசு உயிர்த்தெழுந்த உண்மைக்காக நான் கர்த்தருக்கு மகிமையை இந்த மாலை வேளையில ஒரு விஷயம் நான் கொடுக்கிறேன். இயேசு ஜீவிப்பதாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? புரட்டப்பட்ட இந்த பகுதியிலே வாசிக்கிறோம், புரட்டப்பட்ட கல் அல்லது தள்ளப்பட்ட ஒரு கல்லை குறித்து நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது பல நிகழ்ச்சிகள் கவனத்தை ஈர்ப்பதாக இருந்தது. அதிலே ஒன்று இந்த புரட்டப்பட்ட கல். அந்த கல்லுக்கு நடந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க செய்வாராக. புரட்டப்பட்ட இந்த கல்லை குறித்த 5 உண்மைகளிலே 2 உண்மைகளை குறித்து நான் காலை வேளையிலே உங்களோடு கூட பேசினேன். முதலாவது, அந்த கல்லினுடைய உண்மை என்னன்னா, அந்த கல் பெரிய கல். அது பார்க்க தான் என்ன பண்ணுச்சு, அது பெருசுதான். ஆனா இவங்க பார்க்க எப்படி மாறிச்சு? நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு, பிரச்சனைன்ற கல் இருக்கு. ஆனா அதை நம்ம பார்க்க அது எப்படி போயிட்டு இருக்கு? பெரிதாக போய் கொண்டிருக்கிறது. 2வது ஒரு கல்லை குறித்து சொன்னேன், அடைக்கப்பட்ட கல். நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை கர்த்தர் மாற்றி அதை கடந்த கால அனுபவமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். 3வது, இந்த மாலை வேளை சுருக்கமாய் 3வது காரியத்தை நாம் கவனிப்போம். மத்தேயு 27வது அதிகாரம் 66வது வசனம். மத்தேயு 27:66. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை 3வது முத்திரை இடப்பட்ட கல். முதலாவது கல் பெரிய கல், 2வது கல் அடைக்கப்பட்ட கல், 3வது முத்திரை இடப்பட்ட கல். அந்த கல்லறை தோட்டத்தில் எத்தனையோ புதைக்கப்பட்ட கல்லறைகள் இருக்கு. ஒரு கல்லறைக்கும் முத்திரை கிடையாது. ஆனா இயேசுவினுடைய கல்லறைக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்கிறது? முத்திரை போடப்பட்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். நம்மை சுற்றி அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நிந்தை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மட்டும், ரட்சிக்கப்பட்டேன், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நபர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை, இந்த முத்திரை என்ன பண்ணுகிறது? வாழ்க்கையில இருக்கிறது.
அவருக்கு ஊழியம் செய்யணும் என்று நினைத்து நான் வருகிறேனே, அவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நடப்பிக்கணும் என்று சொல்லி அவருக்காக நான் செய்யணும் என்று நான் வரும் பொழுது எனக்கு மட்டும் நிந்தை இருக்கு, எனக்கு மட்டும் பிரச்சனை இருக்கு, எனக்கு மட்டும் போராட்டம் இருக்கு. எந்த கல்லுக்கும் முத்திரை இல்லை, ஆனால் இரட்சகராக வந்த இவருடைய கல்லறைக்கு மட்டும் முத்திரை இருக்கு. அந்த முத்திரை என்ன? பரிசேயரும் வேதபாரகரும் பிலாத்துவை பார்த்து சொல்கிறார்கள், அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது ஒரு காரியத்தை அவன் சொன்னான், மூணாவது நாள் நான் என்ன பண்ணுவேன், உயிரோடு கூட எழும்புவேன். ஆகவே அவருடைய சீஷர்கள் வந்து திருட்டளவாய் அல்லது களவாய் அவருடைய சரீரத்தை என்ன பண்ணுவார்கள், கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆர்டர் போடுங்க, ஒரு அரசாணையை வெளியிடுங்க என்று சொல்லி சொன்ன உடனே பிலாத்து சொல்லுகிறான், உங்களிடத்தில் தான் சேவகர்கள் இருக்கிறார்களே, உங்களிடத்தில் தான் பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்களே, நீங்கள் போய் உங்களால் கூடிய மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? என்ன முடிந்த மட்டும் இந்த முத்திரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முடிந்த மட்டும் நீங்கள் உங்களால் முடிந்ததை என்ன பண்ணுங்கள், பார்த்து கொள்ளுங்கள். ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துருவானவன் அல்லது பிசாசானவன் செய்யக்கூடிய மிகவும் மிகவும் அதிகமான உச்சக்கட்ட தாக்குதல் தான் அந்த முத்திரை. பக்கத்துல சொல்லுங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிகவும் மிகவும் அதிகமாக உச்சக்கட்டத்திலே தாக்குதல் நடத்துகிறானே, அதுதான் இந்த முத்திரை. ஏன் என் தாசனாகிய வேதத்திலே பார்க்கும் பொழுது என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லி பிசாசின் இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், கேட்கிறார். கேட்ட உடனே பிசாசான ஆண்டவர்கிட்ட சொல்றான், நீர் அவனை சுற்றி வேலி அடைத்திருக்கிறீர், அவனை சுற்றி பாதுகாப்பு வச்சிருக்கிறீர், அந்த வேலியை என்ன பண்ணும், கொஞ்சம் எடுத்துரும். ஆண்டவர் சொல்றார், சரி போ, சரி போ. எடுத்தார். ஆடு மாடுகளை எடுத்தான், அத்தனையும் எடுத்தான், எல்லாம் போய்விட்டது. மறுபடியும் வந்து நிற்கிறான். யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. யோபு 2ஆவது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. ஆடு மாடு ஒட்டகம் பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்ப மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாம் மறுபடியும் செஞ்சுப்பார், ஆனா அவனை உயிரை மட்டும் தொடறதுக்கு உனக்கு அனுமதி இல்லை. கர்த்தருடைய ஜனமே, சில நேரத்தில் நீங்களும் நானும் விசுவாசத்திற்காக நின்றால் எத்தனையோ உடனடியான காரியங்கள் நடந்தபோது மற்றவர்களுக்கெல்லாம் உடனடியாக நடக்கிறது. ஆனால் உங்களுக்கு மட்டும் தொடர் கதை போல பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர் தாக்குதல்கள் மிகுதியாகி அது கடினமாகிறது, அதிகமாகிறது, உச்சகட்டம் வருகிறது. ஏரோது சொல்லுகிறான், அவனை மிகுந்த கவனமாய் கவனியுங்கள், பாதுகாத்து வையுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆவது அதிகாரம் 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே காவற்காரன் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லா கைதியும் எங்க இருக்காங்கன்னா மெயின்ல இருக்காங்க, முன்னாடி இருக்காங்க. ஆனா இவர் மட்டும் எங்க இருக்காருன்னா 4வது அறையில் இருக்கிறார். உச்சக்கட்ட பாதுகாப்பு அவருக்கு. எல்லா கைதியும் மெயின்ல இருக்கிறாங்க. 4 கதவுகளை கடந்து உள்ளே ஒரு சேம்பர், அங்கே இருந்தாலும் கையில விலங்கு இருக்கு.
4வது அறையில் உள்ள சேம்பர்ல அவர் அடைக்கப்பட்டிருந்தாலும் கையில என்ன இருக்கு? விலங்கு போடப்பட்டிருக்கிறது. சேவகன் கையிலே ஒரு விலங்கு. ஏன்னா எங்கேயும் இவர் தப்பிச்சு போயிடக்கூடாது, எங்கேயும் இவர் எப்படியும் தப்பிச்சு போயிடக்கூடாது என்பதற்காக. ஆனால் முத்திரையை உடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பேதுருவே, ஒரு தேவ தூதனை அனுப்பி கர்த்தர் அந்த நெருக்க முத்திரையை உடைத்து உன்னை வெளியே கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இந்த நேரம் அந்த நேரமாய் இருப்பதாக. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் முன்னாடி தான் இருக்காங்க, உங்களை மட்டும் உள்ள கொண்டு போய் வச்சு ரொம்ப நெருக்கம் வருது, ரொம்ப பிரச்சனை வருது, கையில பத்தாததுக்கு விலங்கு வேற. ஆனா நீ 4வது அறையில் இருந்தாலும் ஒரு தூதனை அனுப்பி விடுதலையாக்க உன்னை வெளியே கொண்டு வர சர்வ வல்ல தேவனாலே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துருவின் உச்சக்கட்ட தாக்குதல், இதை கர்த்தர் எப்போது உடைத்திருப்பார்? யாரும் நினைச்சு பார்க்கல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 2வது வசனம். மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அல்லேலூயா. இந்த கல்லை ஆண்டவர் எப்போ உடைச்சிருப்பார்? ஒரு பூமி அதிர்ச்சி வந்தது, பூமி மிகவும் அதிரும்படி ஒரு தூதன் இறங்கி வருகிறான். இந்த பூமி அதிரும் போது இந்த முத்திரை உடைஞ்சிருக்குமா? நான் உடைந்து இருக்காது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, முத்திரையை உடைக்க பூமியை கர்த்தர் அதிர பண்ணவில்லை. முத்திரையை உடைக்க பூமியை கர்த்தர் அதிர பண்ணவில்லை. ஏனென்று சொன்னால், தேவன் மரிக்கும் போது, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னபோது பூமி அதிர்ந்தது. அல்லேலூயா. இப்போது மறுபடியும் அதிருகிறது. பூமியை ஏன் அதிர செய்தார்? ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னபோது தேவகுமாரன் உபத்திரவப்படுவதை பார்த்து வேதனையினால் அதிர்ந்தது. இப்போது பூமி அதிர்வது மகிழ்ச்சியாய் துள்ளுகிறது பூமி. ஏன்னா இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை மூடும் போதும் பூமியை அதிர செய்தவர் கண்ணை திறக்கும் போதும் பூமியை அதிர செய்கிறார். அல்லேலூயா. முத்திரையை உடைக்க அல்ல. நான் நம்புகிறேன் அந்த முத்திரை எப்போது உடைந்தது என்றால், தேவ தூதன் இறங்கி அதை தொட்டார் பாருங்க, அந்த முத்திரை உடைந்தது. அல்லேலூயா. இதே காரியம் பேதுருடைய வாழ்க்கையில அப்படியே நம்ம கொண்டு வந்து பார்க்கும் பொழுது, பேதுரு தூங்குகிறான். பேதுருவின் விழாவை தேவ தூதன் தொடுகிறான். விழாவை தொட்ட உடனே சங்கிலி உடைந்து போச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. ஒரு முறை செய்த தேவன் எத்தனை முறையும் செய்வார் என நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பூமியை உடைத்து செய்யும் அளவிற்கு பிசாசுக்கு வல்லமை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுடைய சுண்டு விரல் தொட்டாலே பிசாசின் வல்லமையை முறிந்து போக செய்வார். இவ்வளவு பெரிய குலுக்கி முத்திரையை உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வினாடியிலே முத்திரையை உடைக்க வல்லமை உள்ளவர் தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள் வாழ்வில்
சத்துருவினுடைய வல்லமை, வேதனை, உபத்திரவம், போராட்டம், எரிச்சல்கள், பொறாமைகள், தாக்கப்படுகிற நிலை, இந்த நாளில தேவன் கொடுக்கிற வார்த்தை, அதை தொட நமக்கு தேவை தேவனுடைய தொடுதல். பக்கத்தில் பாசல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் தொடர் கதைகள், நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற எரிச்சல்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக இருக்கிற பொறாமையான காரியங்கள், இந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும்னா இந்த மாலை வேளையில தேவனுடைய தொடுதல் உங்களுக்கும் எனக்கும் தேவை. அல்லேலூயா. தேவனுடைய தொடுதல் எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. தேவனுடைய தொடுதல் எப்ப வரும் நமக்கு தெரியாது. தேவதூதன் எப்போது தொடுவான் அதுவும் தெரியாது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அல்லது வேதத்தை நாம் புரட்டும் போது எனக்கு இது நடந்ததாக, இது நடப்பதாக உள்ளத்தில் ஒரு ஏக்கம் வரும் பொழுது தேவனுடைய தொடுதல் வந்தால் முத்திரை உடைக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்வது, இன்று கூடியிருக்கிற ஒருவேளை சொற்பமான ஜனங்களாய் நாம் இருக்கலாம், சொற்பமான கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய முத்திரையை சத்துருவானவன் போட்டு இருந்தாலும் தேவதூதன் இல்லப்பா, உன் நடுவில் நானே இருக்கிறேன். அல்லேலூயா. அவரே நம் அருகில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர் தொடுவாரானால், தேவனுடைய தொடுதல் வருமானால், சத்துரு எவ்வளவு பெரிய முத்திரை போட்டிருந்தாலும் அந்த முத்திரை உடைக்கப்படும். அல்லேலூயா. நான்காவது, இந்த கல்லினுடைய, இந்த புறப்பட்ட இந்த கல்லி தள்ளப்பட்ட கல்லினுடைய நிலை என்ன? லூக்கா 24வது அதிகாரம் 2வது வசனமும் மத்தேயு 28 3வது வசனத்தையும் வாசிங்க. கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. மத்தேயு 28:3. அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல வெண்மையாக. 2வது வசனத்தை வாசி. 2வது வசனம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். நான்காவது, புரட்டி தள்ளப்பட்ட கல். அல்லேலூயா. அந்த கல்லுக்கு இன்னொரு பெயர் வேதம் கொடுக்கிறது, புரட்டி தள்ளப்பட்ட கல். எடுத்து போட்ட கல் என்று சொல்லி இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது புரட்டி போட்ட கல். ஆண்டவர் நினைத்திருந்தால் பூமியை அதிர பண்ணும்போது அந்த கல்லை பொடி பொடியாய் மாற்றி இருக்க என் தேவனால் முடியும். தேவதூதனிடம் ஒரு வார்த்தை, அந்த கல்லை உடைச்சு போடுன்னா உடைச்சு போட்டிருப்பார், அப்படித்தானே? ஆனால் அப்படி ஆண்டவர் செய்யவில்லை. புரட்டி போட்ட கல்லாக கர்த்தர் வைத்தார். ஏன் அப்படி வைத்தார் என்று சொன்னால் கர்த்தர் சொல்வார். மத்தேயு 27வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 27:60. தான் கன்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். என்ன நடந்தது இங்கே? இயேசுவினுடைய சரீரத்தை வச்சிட்டாங்க. வைத்த பின்பு மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்லை புரட்டி, அப்ப மனுஷனும் கல்லை புரட்டி வைத்ததினாலே தேவனும் புரட்டியே தள்ளினார். ஆமென் சொல்லுங்களேன். மனுஷன் ஒரு கல்லை புரட்டி வைக்கிறான், அவன் செய்த மாதிரியே என் ஆண்டவரும் கல்லை என்ன பண்ணுகிறாரு? புரட்டி தள்ளினார். மனிதன் கல்லை வைத்திருந்தால் தேவன் என்ன பண்ணியிருப்பார்? எடுத்திருப்பார், கல்லை எடுத்திருப்பார். ஆனால் மனிதன் கல்லை புரட்டி வைத்தான், தேவனும் கல்லை புரட்டி வைத்தார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது உடனடி அற்புதங்களை ஆண்டவர் செய்வார்.
ஒன்றுமே இல்லாமல் செய்ய விடுவிக்க என் இயேசுவால் முடியும். அல்லேலூயா. சில நேரத்திலே அப்படி ஆண்டவர் சிலருடைய வாழ்க்கையிலே செய்வது இல்லை. நீ தான் புரட்டி வைக்க வேண்டுமா அப்படின்னா, எனக்கும் வல்லமை இருந்தும் அதே முறையிலே நானும் செய்வேன். சாத்தானே, மனிதனே, நீ கல்லை புரட்டி வச்சா எனக்கு அதை உடைச்சு போட சுக்குநூறாக்க வல்லமை உண்டு. ஆனால் சில நேரத்தில் நானும் உன்னுடைய முறையிலேயே அந்த கல்லை என்ன பண்ணுவேன், புரட்டி போடுவேன். அந்த பிரச்சனையை, உங்க வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சவாலை அவர் உடைக்கும் போது நொடி பொழுதிலே உடைக்காமல் ஒரு நீண்ட ப்ராசஸுக்கு உள்ளே கர்த்தர் சில நேரத்தில் கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆனால் வித்தியாசம் என்ன, இதற்கு முன்பு புரட்டினது மனிதனுடைய கரங்கள், இப்போது புரட்டுவது சர்வவல்ல தேவ தூதனுடைய கரங்கள். இதற்கு முன்பு செய்தது மனித முயற்சி, மனித பலன், மனித ஞானம். ஆனால் இப்போது அதே வேளையை, அதே ப்ராசஸை கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய கரம் செய்ய கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த கல் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஒரு பரீட்சையிலே தோல்வி அடைந்து விட்டேன், உடனே பரீட்சை எழுதாமலே இந்த கர்த்தர் பாஸ் பண்ணிடுவாரா? பரீட்சையில நான் தோற்று போய்விட்டேன், பரீட்சை எழுதாமலே இந்த கர்த்தர் என்னை பாஸ் பண்ண வைப்பாரா என்று சொல்லி கேட்டால் இல்லை. என்ன செய்யணும்? அடுத்த பரீட்சை எழுதணும், அடுத்த பரீட்சை எழுதணும். ஆனால் இதற்கு முன்பு உழைத்தும் கிடைக்காத பலனை தம்முடைய கரத்தினாலே, தம்முடைய ஞானத்தினாலே, தம்முடைய கிருபையினாலே சுலபமாய் கொடுக்க தேவ ஞானத்தை கர்த்தர் தருவார். குழந்தை வேண்டும், 10 மாசம் இல்ல 1 மாசத்துல கொடுத்துருவாரா? இல்லை. ப்ராசஸ் சேம், ப்ராசஸ் சேம், சோர்ஸ் தேவ வல்லமை. அல்லேலூயா. அதே வழியிலே, அதே முறையிலே எல்லாரும் செய்யறாங்களே, எல்லாரும் செய்வதை போலவே நீங்களும் கடந்து போக வேண்டி இருக்கலாம். ஆனால் கடந்து போக செய்கிறவரும் அதன் பலனை கொண்டு வருகிறோம் உன்னதமான தேவ கரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. அந்த திராட்சரசத்தை கொடுப்பதற்கு என்ன தேவை? திராட்சை பழம் தேவை. திராட்சை ரசத்தை வருவிக்கணும்னா என்ன தேவை? திராட்சை பழம் தேவை. அதை செய்ய வேலைக்காரர் தேவை, அதை செய்ய பாத்திரங்கள் தேவை, அதை பரிமாற ஆட்கள் தேவை, எல்லா பந்தி விசாரிப்புக்காரன் தேவை, இத்தனையும் வேண்டும். ரசத்தை கொடுக்கிற தேவன் என்ன செய்தார் தெரியுமா? வேலைக்காரனை வைத்தார், பாத்திரத்தை வைத்தார், பரிமாறுகிற ஆளை வைத்தார். ஒன்னே ஒன்று வித்தியாசம், மூலப்பொருள் வித்தியாசம். மனிதன் திராட்சரசத்தை உருவாக்கணும்னா திராட்சை பழம் தேவை. ஆனால் ஆண்டவர் திராட்சரசத்தை உருவாக்கணும்னா தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் செய்யும் போது தண்ணீரை ரசமாக மாற்றினார். அற்புதம் என்ன? முந்தின ரசத்தை பார்க்கிலும், மனித கரங்கள் தருவதை பார்க்கிலும் மிகுந்த ருசி உள்ளதாக மாற்ற என் தேவன் செய்வார். அல்லேலூயா. இந்த கல்லை மனிதர்கள் புரட்டினார்கள். எதற்காக புரட்டினார்கள்? இது இந்த இடத்திலே இருந்தால் நமக்கு நல்லது. யாருக்கு நல்லது? நமக்கு நல்லது. ஏன்னா இந்த கல் இல்லைன்னா உள்ள இருந்து துர்நாற்றம் என்ன பண்ணும்? வெளியே வரும். இந்த கல் இங்கே இருந்தா நமக்கு நல்லது என்று கல்லை புரட்டி வாசலில் வைத்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? தேவனும் புரட்டினார்.
அவர்கள் தங்களுக்கு உதவும் என்று வைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அதை புரட்டி அவர்கள் வைப்பதற்காக புரட்டினார்கள், தேவனோ தள்ளுவதற்காக புரட்டினார். அல்லேலூயா. எங்க தள்ளினார்? மனிதர்கள் கல்லறை வாசலிலே புரட்டி அவர்கள் நினைத்தார்கள் இந்த இடம் சரி என்று நினைத்தார்கள். கர்த்தர் புரட்டினார். கர்த்தர் அதை வைத்த இடத்திற்கு புரட்டுகிறார். எங்க முதல்ல அந்த கல் இருந்துச்சோ அதே இடத்துக்கு கர்த்தர் புரட்டுகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த கல் இங்கே இருந்ததான் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அஸ்திபாரம். இந்த கல் இங்கே இல்லாவிட்டால் விசுவாசத்திற்கு மதிப்பே கிடையாது. மனிதர்கள் தங்களுக்கு நல்லது என்று நினைத்த இடத்தில் வைக்கும்போது என் தேவனோ முழு மனுக்குலத்திற்கும் ஆவிக்குரிய நன்மைக்கு தேவையான இடத்திலே அந்த கல்லை கர்த்தர் புரட்டி தள்ளுகிறார். நீர் வைக்க விரும்பும் இடத்திற்கு தள்ளி போடுவீராக. அல்லேலூயா. இந்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை என்ன? அப்படி எல்லாரும் முழங்காற்படிடுவோம். இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவங்க காலையில் ஆயத்தமாகி வர்றாங்க, திட்டமிடுகிறார்கள். காலையில போய் கந்த வர்க்கம் இடணும் போகணும்னு திட்டமிட்டாங்க. கந்த வர்க்கத்தையும் முன்னாடியே வாங்கி ரெடியா திட்டமிட்டு வாங்கி எல்லாம் செய்தார்கள். ஆனால் நான் காலையில சொன்னது போல திட்டமிடாத ஒரு காரியம் என்னன்னா பெரிய கல். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேலை, நம்முடைய பிஸ்னஸ் எல்லாம் செய்ய திட்டமிடுவோம். ஆனா நம்ம திட்டமிடாத ஒரு பிரச்சனை நமக்கு முன்னாடி இருக்கிறது. திட்டமிடாத ஒரு காற்று. சீசர்கள் படகு ரெடி, படகுல போறாங்க, நடுக்கடல் வரைக்கும் போறாங்க, ஆயத்தம் பண்ணாங்க, படகு இருக்கு ரெடி, திட்டம். ஆனா நடுக்கடல்ல வரப்போகிற காற்று திட்டமிடாத ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் வரும். அந்த பெரிய கல்லை போல நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். ஆனால் நீ பார்க்கிற விதம் வேறு, ஆண்டவர் பார்க்கிற விதம் வேறு. இன்றைக்கு நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீ பிரச்சனையை பார்த்து 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 அதை பெரிதா நினைக்கிறாய். அந்த பிரச்சனை எத்தனையோ பேர் அதை தாண்டி வந்திருக்கிறாங்க, எத்தனையோ அந்த பிரச்சனையை ஊதி தள்ளிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம அதை பார்த்து 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 அதை பெருசா நினைக்கிறோம். பெருசா நினைக்கும் போது என்ன தெரியுமா நினைக்கிறோம்? எனக்கு வந்த பிரச்சனையை போல யாருக்கும் இல்லை, எனக்கு வந்த பிரச்சனை போல யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அந்த பெரிய கல்லை புரட்ட நான் உனக்கு துணையாயிருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு துணையாயிருக்கிறார். இரண்டாவது, அடைக்கப்பட்ட கல், அடைத்திருந்த கல். உங்க வாழ்க்கையில செய்யப்பட்டத, அநேகரால உங்களுக்கு செய்யப்பட்டதை நினைத்து கவலைப்பட்டால், மனிதர்களாலே வந்த இன்னல்களை நினைத்து நினைத்து கவலைப்பட்டதால அதை மறக்க முடியல. ஆனா அந்த மாலை வேளை கர்த்தர் சொல்கிறார், அந்த மறக்க முடியாத தூக்கம் இல்லாத இரவுகளா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே, அதை கடந்த கால செய்தியாக மாற்ற அடைத்த கல்லை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, முத்திரை போடப்பட்ட கல். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில உச்சக்கட்ட தாக்குதல், சத்துருடைய உச்சக்கட்ட தாக்குதல் அந்த முத்திரை. ஆனால் கர்த்தர் அந்த முத்திரையை உடைக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பேதுருவை கொண்டு போய் 4வது உட்காவல் அறையில வைத்து கையில விலங்கு போட்டிருந்தாலும் ஒரு தூதன் போய் விழாவிலே தொட்ட உடனே அவனுடைய சங்கிலிகள் கழன்று விழுந்தது. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தருடைய தொடுதல் உங்களுக்கு தேவை. ஆவியானவருடைய தொடுதல் உங்களுக்கு தேவை.
உங்களுக்கு எதிராக இருக்கிற பொறாமைகள், எரிச்சல்கள், உங்க வாழ்க்கையில் இருக்கிற சத்துருவின் வல்லமை, வேதனை, உபத்திரவம், இதையெல்லாம் இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அதை தொட நமக்கு தேவனுடைய தொடுதல் அவசியம். இந்த மாலை வேளையில சொல்லுங்க, உம்முடைய தொடுதலுக்காய் நான் காத்திருக்கிறேன். உம்முடைய தொடுதல் என்னை தொடட்டும். நீர் தொடுவீரானால் அது எவ்வளவா பெரிய முத்திரையாய் சத்துரு போட்டிருந்தாலும் தேவ தூதன் அல்ல, எனக்குள் வசிக்கிறவர் அதை தொடுவீர். அவனுடைய சுண்டு வரல்ல தொடுவீரானால் அந்த முத்திரை எல்லாம் விழு ஐயா, விழு. அன்றைக்கு ஒரு தூதன் ஆண்டவரே, ஆனால் இன்றைக்கு சர்வ வல்ல உயிர் தெழுந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த முத்திரையை உடைக்க நீர் போதுமானவர். புரட்டி தள்ளப்பட்ட கல், பூமி அதிர்ச்சி வந்தபோது அந்த கல்லை பொடி பொடியாய் மாற்றி இருக்க முடியும். தூதனை வைத்து அந்த கல்லை உடைத்து போடு என்று சொன்னால் உடைத்திருக்க முடியும். சில நேரத்தில் ஆண்டவர் மனிதன் எப்படி செய்கிறானோ அதே ப்ராசஸ்ல என் ஆண்டவரும் செய்கிறார். ஹல்லேலூயா. நீ புரட்டி தள்ளுனையா, நானும் புரட்டியே தள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில உன்னதமான தேவ கரம் நம்மை தொட நம்மை விட்டு கொடுப்போம். அன்றைக்கு திராட்சரசம் குறைவுபட்ட போது மனிதனுக்கு மனித கரங்களுக்கு தேவைப்பட்டது திராட்சை பழம். ஆனால் என் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு தண்ணீரை ரசமாக மாற்றினார். ஆனால் அற்புதம் என்ன தெரியுமா? மனிதன் கொடுத்த ரசத்தை விட தேவன் கொடுத்த ரசம் மிக சுவையுள்ளதாக இருந்தது, மதுரமாக இருந்தது. உங்க வாழ்க்கையில் மனித கரங்கள் செய்வதை விட ஆண்டவருடைய கரங்கள் செய்யுமானால் அது சுவையுள்ளதா இருக்கும், மதுரம் உள்ளதா இருக்கும். மனிதர்கள் எதை இந்த கல் இருந்தா நமக்கு நல்லது சொல்லி நினைத்தார்களோ ஆண்டவரும் அந்த கல்லை புரட்டுகிறார். எதற்காக என்று சொன்னால் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு அஸ்திபாரமாக அதை மாற்றுவதற்காக ஆண்டவரும் புரட்டி தள்ளினார். அல்லேலூயா. முழு மனித குலத்திற்கும் ஆவிக்குரிய நன்மைக்கு தேவையான இடத்துல கர்த்தர் புரட்டி தள்ளுகிறார். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கல்லினுடைய அனுபவங்களை கர்த்தர் நமக்கும் செய்து தேவன் விரும்பும் பாத்திரமாக நம்மையும் கர்த்தர் நடத்துவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி. இந்த மாலை வேளையிலும் தேவன் எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பெரிய கல், அடைக்கப்பட்ட கல் ஆண்டவரே, புரட்டி தள்ளப்பட்ட கல், முத்திரை போடப்பட்ட கல், இந்த கல்லினுடைய 4 அனுபவங்களை, அந்த கல்லுக்கு வந்த 4 சூழ்நிலைகளில் நீர் எப்படி கிரியை செய்தீர் என்பதை எங்களுடைய ஞானத்திற்கு கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி. ஒருவேளை இந்த கல்லினுடைய நிலைமையைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தாலும் கர்த்தர் அதை புரட்டி தள்ளுவாராக. அந்த பெரிய கல்லை லேசான கல்லாக மாறுவாராக. இப்போல சூழ்நிலைகளை கடந்த காலத்தில் நடந்ததை போல கர்த்தர் மாற்றுவாராக. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் போடப்பட்டிருக்கிற ஆண்டவரே முத்திரைகள், உச்சக்கட்ட சத்துருவின் தாக்குதல்களை, அந்த முத்திரையை தேவ தொடுதல் இந்த மாலை வேளையிலே உடைப்பதாக. மனுஷன் எப்படி புரட்டி வச்சானோ அதே நிலைமையில நீரும் புரட்டி தள்ளுகிற தேவனா இருக்கிறீர். நம்முடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை எங்கள் இருதயத்திலே நீர் இன்னும் எழுதும், எங்களோடு கூட இடைப்படும். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.